தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கிருபையான கால வேளையிலே இந்த 7ஆம் மாதத்தின் முதல் நாளில் உங்களை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் 6 மாதங்கள் நம்மளை அற்புதமாக கண்ணின் மணி போல காத்து வந்தார். இந்த 7ஆம் மாதத்தில் ஆண்டோட சமூகத்தில் நான் செபித்து கொண்டிருந்த ஆண்டவரே, 7ஆம் மாதத்துக்கு தேவையான வாக்குதத்தமான வார்த்தையை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கும்போது ஆண்டவரோட உள்ளத்தில் பாரப்படுத்தின வார்த்தையே, எனக்குள்ளே ஏவின வார்த்தையே இந்த காலையில் உங்களோடு தேவ சமூகத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னோடு கூட சங்கீதங்களின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை தேவ மகிமைக்காக நீங்கள் வாசித்து பாருங்கள். தாவீது ராஜா சொல்கிறாரு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எனது வலதுபுறத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி. அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த கிருபையான காலவேளையில் தாவீதினுடைய வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றி அவர் காண்பதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாவீது எல்லா விஷயத்திலையும் கர்த்தரை முன்னே வைக்க ஆரம்பித்தார். அவருடைய வாலிப பிராயத்திலிருந்து அவருடைய முதிர்ந்த வயது வரைக்கும் அவர் கர்த்தரை முன்னே வைத்து அவர் எல்லா விதத்துலேயும் தேவன் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விசாரித்து தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டு தேவனிடத்தில் கேட்டு தேவன் சொல்கிறத அவர் செய்தார். ஆகையாலே தாவீதினுடைய வாழ்க்கையில் அவருக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும் கூட அவர் அசைக்கப்படாமல் இருந்தார். அன்பானவர்களே, அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் நீங்கள் 2 சாமுவேல், அன்பான தேவச்சனமே, தேவ மகிமைக்காய் 5ஆம் அதிகாரம், அதில் கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் 19லேருந்து 23 வரைக்கும் வாசித்து பாருங்கள். பெலிஸ்தியர்கள் யுத்தத்துக்கு கடந்து வருகிறார்கள். வந்த உடனே தேவ மனுஷனாகிய தாவீது ஆண்டவரிடத்தில் விசாரிக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நேரடியாக போகாமல் முசுக்கொட்டு பூச்சி செடியின் வழியாக நீங்கள் கடந்து போங்கன்னு. தேவன் எப்படி அவர் சொன்னாரோ அப்படியே அவர் செய்தபடினாலே அங்கே பெலிஸ்தர்கள் மேலே அவருக்கு ஜெயம் உண்டானது. ஆகையால் அன்பான தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம வெற்றி பெற்ற ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கர்த்தரை விசாரித்து அவர் சொல்கிறபடி நம்ம செய்யும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்னோடு கூட 2 சாமுவேலுக்கு எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் வாசித்து பாருங்கள். தாவீது ஆண்டவரிடத்தில் கேட்குறார், ஆண்டவரே நான் எவ்விடத்துக்கு போகட்டும் என்று சொல்லி. ஆண்டவர் சொன்னார், சரி போப்பா எங்கேயாவது ஒரு இடம். ஆனால் தாவீது போகலை. கர்த்தரிடத்தில் கேட்குறாரு, ஆண்டவரே நான் எங்கே போகட்டும் என்று சொல்லி. உடனே கர்த்தர் சொல்கிறாரு, எப்ரோனுக்கு போ. அப்போது ஆண்டவர் தாவீதனுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய ஆரம்பித்தார்னா, அவருடைய ஒவ்வொரு அசைவிலையும் தேவன் அவருக்கு பக்க பலனா துணையாக இருந்து, ஒரு தகப்பன் எப்படி தன் பிள்ளையை நடத்துகிறாரோ அதை போல தாவீது தேவன் என்ன பண்ணார்னா நடத்தினார். ஆகையால் தான் தாவீது மேலே தேவனுக்கு ரொம்ப பிரியம். ஆண்டவர் தாவீது சொல்லும்போது சொல்கிறாரு, பிரியமானவளே, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22 வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவைகளெல்லாம் அவன் செய்வான் அப்படின்னு சொல்லி. அப்போது தாவீதின் மேலே தேவனுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், அளவில்லாத என்னங்க அன்பு. ஆண்டவர் சொல்கிறார், அவன் எனக்கு இஷ்டமானவன், எனக்கு விருப்பமானதெல்லாம் செய்வான் அப்படின்னு. அப்போ இந்த காலையில் இந்த 7ஆம் மாதத்தில் நீங்கள் இது வரைக்கும் அன்பான தேவச்சனமே கண்டில்லாத பெரிய காரியங்களை நீங்கள் செய்யணுமா? கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை முன்னே வைத்து அவர் சொல்கிறத நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக இந்த 7ஆம் மாதம் உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம், உங்கள் வியாபாரம், உங்களோட பொருளாதாரம், உங்களுடைய ஊழியம், உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாவற்றையும் கர்த்தர் அபரிதமாக ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த 7ஆம் மாதத்தின் முதல் நாளில் உம்முடைய பிள்ளைகளோடு சேர்ந்து ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தகப்பனே எங்களுக்கு தந்த
கிருபைக்காக நன்றி. தாவீது சொன்னது போல எப்பொழுதும் கர்த்தரை எனக்கு முன்னே வைத்திருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் அன்றே மாதம் தொடங்கி மாதம் முடிய மற்றும் எப்பொழுதும் நீர் எங்களுக்கு முன்னே இருந்து நீர் வழி நடத்தும்படியாக செபிக்கிறோம் ஐயா. 6 மாதங்களிலே காணாத வித்தியாசங்களை, அதிசயங்களை, அற்புதங்களை சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிங்க. அவங்க கைட்டு செய்கிற தொழில்களை ஆசீர்வதியும். அவரோட குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதியும். திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை தாரும். பிள்ளை இல்லாத மக்களுடைய கர்ப்பங்களை திறந்து பிள்ளை பாக்கியங்களை தேவன் கட்டளையிடுங்க. சரீர பலவீனத்தோடு இருக்கிற மக்களை தேவன் தொட்டு ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு தெய்வீக ஞானத்தை தந்து ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். உங்களோட ஆணைப்பா இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எங்களோட ஜெபங்களை கேட்டதுக்காக நன்றி. அற்புதங்களை செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். நீங்கள் இந்த 7ஆம் மாதத்தில் கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு பிரியமுள்ள ஜெப குறிப்பு இருந்தால் எங்களை அணுகலாம். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.